ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நாம் பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்ட் மெனு போங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை பாருங்கள், இங்கே இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதனோட நேமு புக் 1 அப்படின்னு இருக்கும். இப்போது நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸும் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏ இங்கே பாருங்கள், இது செலக்ட் ஆகிருக்குல்ல, இது எல்லாமே காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறத ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒவ்வொன்றும் இப்போ செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, ரெக்டாங்கிளில் பிளாக் கலரில் ஹைலைட் ஆகி செலக்ட் ஆகுதில்ல, நம்ம கிளிக் பண்ணும்போது இதை தனியாக ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது. இப்போ இது செலக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த செல்லோட அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி காலமில் 6th ரோவில் இது வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த செல்லை எடுத்துக்கிட்டோன்னா டி காலம் 6th ரோ, சி காலம் 4th ரோவில் இந்த செல் வந்து இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல். அப்போது இந்த செல் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கே காலம் 14th ரோ. ஓகே, இந்த செல்லோட அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K14. இந்த செல்லோட அட்ரஸ்ஸு K16. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகுது பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ. எந்த செல் வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலமை பாருங்கள். லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஐ. அப்போது ஐத்து காலம் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 12. ஸோ இந்த செல்லோட அட்ரஸ் வந்து I12. ஓகே, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே பாருங்கள், இதில் இதனோட அட்ரஸ் வரும். ஓகே, I12 அப்படிங்கிறது இந்த செல்லோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வாங்க நாம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஹெட்டிங் நம்ம கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போய் ஃபார்மேட் செல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டு வாங்க. இதில் மெர்ஜ் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே தான் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இதில் போய்ட்டு மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா எல்லா செல்லும் மெர்ஜ் ஆகி சிங்கிள் செல்லாக இது வந்து இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்துடும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட்டுக்கு என்னென்ன டேட்டாலாம் நமக்கு தேவை, முதல்ல சீரியல் நம்பர் இருக்கணும், அப்புறம் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கு, அந்த மார்க்கை மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அப்புறம் டோட்டல் ஆவரேஜ் இது வந்து வரணும் இல்லையா, ஸோ அதுன்னு நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஓகே, SNO. இப்போ கேபிட்டல் லெட்டர் வரணுன்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கீபோர்டில் கேப்ஸ் லாக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டீங்க, கேபிட்டல் லெட்டர் வந்துடும். ஓகே, அடுத்ததாக ரோல் நம்பர். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு எந்த செல் வேணுமோ எதில் டைப் பண்ண போகிறீங்களோ அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு ரோல் நம்பர் டேப் அழுத்துனீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போகும். ஓகே, நேம், ஸ்டூடெண்ட் நேம் இல்லையா, எஸ் நேம். மார்க் 5. இப்போது டோட்டல் ஆவரேஜ்
இப்போ இது கொடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்துட்டு இந்த பட்டன் ஓகே போல்டு பட்டனை நீங்கள் அழுத்திக்கலாம். அடுத்ததாக சீரியல் நம்பர் 1, ரோல் நம்பர் 21 CA 101. இப்போ இந்த நேம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலமோட ஹெட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் அலைன்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆனந்த் மார்க் 1 99 80 45 99 76 டோட்டல் ஆவரேஜ் நாம் கண்டுபிடிப்போம். இப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இனிமேல் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நமக்கு ஒரு 5 பேரோட மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்படி நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் மாதிரியாக இருக்குது இல்லையா, இந்த கார்னரில் போயிட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நம்பர்ஸ் வரைக்கும் இதுவே இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ 4 5 வரைக்கும் நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட்டில் டோட்டல் நாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதுக்கு நேராக டோட்டல் வரணும், ஆனந்தோட டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக கால்குலேட் பண்ணி போடலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் மூலமாக கால்குலேட் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல மேனுவலாக பார்க்கலாம், அப்புறமா ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல டோட்டல் வரணும் அப்படின்னு சொன்னால் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு செல்லாக நம்ம வந்து சொல்லணும் இந்த இடத்துல. ஓகேவா, இந்த செல்லோட அட்ரஸ் இங்கே கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த செல்லோட அட்ரஸ் என்ன அப்படின்னு. D4, இந்த செல்லு E4, இது F4, இது G4, இந்த செல்லோட அட்ரஸ் H4. ஓகே, ஸோ மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு போட்டுட்டு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த செல்லில் உள்ள இந்த அட்ரஸில் உள்ள டேட்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா, இப்போது D4 ப்ளஸ் E4 ப்ளஸ் F4 ப்ளஸ் G4 ப்ளஸ் H4. நாம் இது வந்து கொடுக்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிருக்குது தெரியும், என்ட்ரு கொடுக்கலாம். ஓகே, ஸோ 399. இப்போ ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரியாக போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே செலக்ட் பண்ணுங்கள், இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் மாதிரி அதுக்கு நேராக கொண்டு போங்க. ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வருதா, மவுஸில் லெஃப்ட்டு பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே கீழே பிடிச்சி இழுங்க, ட்ராக் பண்ணுங்கள். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி போட்டுரும். நீங்கள் வேணா மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் வரும். அண்ட் திஸ் இஸ் ஒன் மெத்தட். இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ திரும்பவும் நான் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பட்டனை வச்சு அழுத்துறேன். டெலீட் ஆகிடுச்சு. இப்போது ஃபார்முலா வச்சு போடலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இன்சர்ட் ஃபங்க்ஷன்.
போங்க. சம்முன்னு இருக்குல்ல, இதை ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ டிஃபால்ட்டாகவே அதுவே சஜஸ்ட் பண்ணும். நம்பர் இருக்கிறத அதுவே ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கணும் ஒரு டைம். D4, E4, F4, G4, H4 ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். மறுபடியும் அதே மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் அதுவே போட்டுரும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணும், ஆட் பண்ணி டிவைடட் பை 5ன்னு போடுவோம். அதுக்கு டோட்டலை டிவைடட் பை 5ன்னு போட்டாவே நமக்கு கிடச்சிடும் இல்லையா? ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்து இந்த டோட்டல் கீழே இருக்கு இல்லையா, இந்த வந்து 5ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ I4 டிவைடட் பை 5 பாருங்கள் 79.8. அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துச்சு. இது மேனுவல். ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இங்கே வச்சுக்கிட்டு எது வரைக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் போங்க, ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, D4 to I4ன்னு வருது. I4 வேண்டாம், இதோட ஆவரேஜ் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் H4 வரையிலான நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். H4 அப்படின்னு கொடுத்துருங்க. ஆவரேஜ் பாருங்கள் 79.8. ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. மார்க் 1க்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்ன, மார்க் 2க்கு என்ன கொடுத்துருக்கோம், மார்க் 3க்கு என்ன கொடுத்துருக்கோம், மார்க் 4க்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வேல்யூவை கொடுத்துட்டு டோட்டல் ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இதை பாருங்கள், இதை இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுவோம், ஃபார்மேட் செல் போங்க, மெர்ஜ் செல். ஓகே, இதை இன்னும் பெருசுப்படுத்திக்கலாம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட். ஓகே, போல்டு. ஃபாண்ட் மாற்றிக்கலாம், டைம்ஸ் நியூ ரோமன். அவ்வளோதான். கலர் கொடுக்கணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கலர். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். அலைன்மெண்ட் வந்து டவுனில் இருக்குது மார்க்லாம். இந்த சென்டர் அலைன்மெண்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இது வந்து சென்டரில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட். இது சென்டர்லேயே இருக்கட்டும். இந்த சென்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் இது சென்டரில் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். ஓகே, சென்டர்னால் இந்த சென்டர் இல்லை, செல்லில் ரோ அண்ட் காலம்ஸில் சென்டரில் வரதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது, மொத்தமாக அந்த டேட்டா வந்து சென்டரில் வரதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஒரு நல்ல அலைன்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்டில் டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக இன்னொன்று நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் நாம் இதை வந்து பண்ணலாம். எந்த டேட்டாவை நீங்கள் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்க போகிறீங்களோ அதை முதல்ல செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுலேயே சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். சார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. எக்ஸ்பேண்ட் தி செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. இல்லை, நாம் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன். எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்த டேட்டாவையும் அது வந்து என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கில் கொடுக்கும். ஓகே, சார்ட் பண்ணுங்கள், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். பாருங்கள், இது டிசெண்டிங் ஆர்டர். இப்போது மறுபடியும் அசெண்டிங் ஆர்டர் பண்ணுவோம். கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன். ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுவோம். கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன். ஓகே, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கில். இப்போ
மறுபடியும் அசெண்டிங் கொடுத்துருவோம்.